கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியிலே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ஆனால் அது ஏற்ற காலத்தில் வருகிறது. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டுமா? சில காரியம் நம்ம என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகிருக்காது. சோர்ந்து போகக்கூடாது, காத்திருக்கணும். தேவன் இதை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அவருடைய கைக்குள்ள இருக்கிறோமா என்பதை அவர் கவனித்து கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, அதனால ஏற்ற காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுவது. ஆள ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், கொடுக்க ஒரு காலம், வாங்க ஒரு காலம், இதெல்லாம் தேவன் நியமித்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் ஒன்று இருக்கிறது. உடைய குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டிருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் அலைந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கரத்துக்குள்ள அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜெபத்தை மிஸ் பண்ணவே கூடாது, ஆலயத்தை மிஸ் பண்ணவே கூடாது. எங்கு சென்றாலும் ஓட வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் இருக்க வேண்டும். தேவன் அதை பார்ப்பார், இயேசு அதை பார்ப்பார். கட்டாயம் நம்மளை உயர்த்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களோ, ப்ரமோஷனுக்கு காத்திருக்கலாம், பதவி உயர்வுக்கு அது காத்திருக்கலாம். இன்னும் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய கைக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கணும். கை விட்டு வெளியே போகக்கூடாது. கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியே போகிற எந்த செயலும் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, அதை தேவன் விரும்புகிறார். அப்படி இருந்தா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். நாங்கள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.